ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா அந்த காலை வேளையில அப்பா எங்களை கூட செய்திருக்கீங்களே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் ஆவியானவரே அப்பா ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அப்பா இந்த காலை வேளையில ஆவியானவரே, வாரத்தின் முதலாம் நாள்ல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க அனுக்கிரகம் பாராட்டுங்க டாடி ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா, எல்லா இக்கட்டிலிருந்தும் இருந்தும் எங்களை மீட்டு எடுத்தவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா பரிசுத்தம் உள்ள தேவனே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. அப்பா ஈசாக்கின் தேவன் ஆவியானவரே, ஆபிரகாமின் தேவன் அப்பா, யாக்கோபின் தேவன் என்று ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா முற்பிதாக்களின் தேவனாக இருந்தவரே அப்பா சோதரம் தகப்பனே, சிறுமையும் எளிமையும் ஆன எங்களுடைய தேவனாய் நீங்க இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல நீங்க கொண்டு வந்திருக்கீங்கப்பா தகப்பனே. இந்த சமூகம் கிடைக்காம அப்பா எத்தனையோ பேர் அப்பா இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனா தகப்பனே அப்பா, அத்தனை அழைக்கப்பட்டவர்களே இருந்தாலும் தகப்பனே அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட சில பாத்திரங்கள் தான் தகப்பனே. அப்பா இந்த ஜெபத்திற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா தேவ ஆவியானவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஷபாலாதாரி கலந்தரபா ஷரரதரி கலதேரபா. தேவ ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க. எந்தெந்த இடத்துல தகப்பனே நாங்க ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல எல்லாம் தகப்பனே ஆவியானவரே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும்பா ஆவியானவரே. வேற எந்த சிந்தனைக்கும் இடம் இல்லை தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே, ஒரு மனமாய் கூடி ஜெபித்தார்கள், அந்த இடத்துல அசைவு உண்டானது போல தகப்பனே, நாங்க ஒரு இடத்துல நாங்க இல்லப்பா, ஆனா வேற வேற இடத்துல இருந்தாலும் தகப்பனே நாங்க ஒரு மனமாய் நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துல அசைவு உண்டாகணும். இந்த அவனியாபுர பட்டணத்துல அசைவு உண்டாகும்படிக்காக இந்த காலை வேளையில நாங்க ஜெபித்து ஆவியானவரே இந்த அப்பா பிரேயரை நாங்க ஸ்டார்ட் பண்றோம் தகப்பனே. அப்பா எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ தகப்பனே, அவர்கள் மத்தியில அப்பா வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். அப்பா எங்கள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை நடத்துகிற தேவன் அப்பா, உங்களை நன்றியோடு இந்த காலை வேளையில நன்றி சொல்லி நாங்க ஆரம்பிக்கிறோம். எங்களை தேவ ஆவியானவரே கூட இருங்க, வழி நடத்துங்க டாடி. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே,
அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம் தானே, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில், பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. சித்தம் போல என்னை நடத்துமே, ஆமேனும் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்திரே, சிறுமையானவனை தூக்கி எடுத்திரே, அளவில்லாமல் ஆசிர்வதித்திரே. இது அதிசயம் அதிசயம் தானே, ஆமேன் ஆமேன், அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில், பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. சித்தம் போல என்னை நடத்துமே, சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமேன். தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில தகப்பனே, எங்களை நடத்துகிறவர் நீர்ப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்து வந்த வழிகளை அப்பா நினைத்து பாருங்கள்னு சொல்றீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா, நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது ஆவியானவரே அப்பா, நாங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளில் நாங்க துதிக்கிறோம்ப்பா. அந்த காலை வேளையில பிறந்த நாள் முதல் தகப்பனே இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம், இந்த நொடி பொழுது வரைக்கும் தகப்பனே நீர் எங்களை நடத்தி வந்தீங்க அப்பா. எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆவியானவரே நீர் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்கப்பா. ஆவியானவரே, அந்த அத்தனை நன்மைகளை நாங்க நினைச்சு பார்த்து
பார்த்தாலும் இன்னும் எங்களுக்கு ஒரு ஆயுசு காலம் வேணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இந்த காலை வேளையில எத்தனை நன்மை செஞ்சாலும் தகப்பனே அப்பா ஒரு நன்மை கிடைக்கலன்னு நாங்க சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, எங்களுக்கு நீங்க ரட்சித்ததே தகப்பனே எங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மை மகிமையான காரியம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இதை நாங்க தியானிச்சோனாவே தகப்பனே ஆவியானவரே தினமும் நினைச்சாவே அப்பா எல்லாம் போதும்னு நாங்க இருந்துருவோம்ப்பா. ஏன்னா நாங்க அப்பேற்பட்ட காரியத்துல அப்பா சிறியவனை அப்பா புழுதியிலிருந்து எளியவனை குப்பையில இருந்து உயர்த்தின தேவன் அப்பா. இது எங்களுக்கே பொருந்தும்பா. ஆவியானவரே அப்பா நாங்க ஒரு குப்பையிலையும் புழுதியிலையும் கடந்தோம்ப்பா. ஆவியானவரே எங்களை நீங்க தூக்கி நிப்பாட்டின உயர்த்தின தேவன் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே வெறும் உயர்த்தலப்பா டாடி. நாங்க கீழே கடக்கும் போது தகப்பனே எங்க மண்ணுல அப்பா எங்களை சேர்ல மண்ணுல எல்லாம் கிடந்தோம்ப்பா. ஆவியானவரே உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிச்சிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, சுத்திகரித்தது மட்டும் இல்லாம உங்களுடைய வஸ்திரத்தை போட்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களோட ஆவியானவரே அப்பா காரியங்களை மூடி மறைச்சு தகப்பனே ஆவியானவரே அப்பா நீ இது முதல் என்னுடையவள் அப்படின்னு ஆவியானவரே சொன்னீங்களே, என்னுடையவன் என்று சொன்னீங்களே, இப்படியா நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. நாங்க எடுத்த இடத்துல இருந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க எந்த இடத்துல இருந்து வந்தோன்றதை நாங்க மறந்துட கூடாதுப்பா. என் தேவ ஆவியானவரே இப்போ எங்களுக்கு ஒரு கிடைச்ச நன்மைக்கு அப்பா நாங்க நினைச்சது நடக்கல. ஆவியானவரே நாங்க கிடைச்சது ஆவியானவரே எங்களுக்கு நன்மை ஆண்டவர் செய்யல. இது வரைக்கும் ஏன் ஆவியானவரே அப்பான்னு நாங்க கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. ஆவியானவரே அப்பா நன்மையான எந்த ஈவும் ஆவியானவரே ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறதுன்னு நாங்க வாசிக்கிறோமே. ஆவியானவரே அப்பா நன்மை நீங்க நினைக்கிற நேரத்துல வரும்பா. ஆவியானவரே அது வரைக்கும் நாங்க முறுமுறுத்துற கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த தேவன் நீங்க சொன்னீங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பன் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள்னு, அதே போல நாங்க முறுமுறுத்துற கூடாதுப்பா. ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க செய்த நன்மைகளை நினைக்க சொல்றீங்க. நாங்க தினமும் நினைக்கணும்ப்பா. ஒருவேளை நாங்க நினைக்க மறந்துட்டோம்னா தகப்பனே ஆவியானவரே நீங்க நினைப்பு ஊற்றுறீங்க. ஆவியானவரே அப்பா நாங்க முன்னாடி தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆதியில கொண்டிருந்த அன்பில தகப்பனே நாங்க அப்பா நீங்களும் நாங்களும் எவ்வளவு அன்பா இருந்தோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அதேதான் நீங்க திரும்ப புதுப்பிக்க சொல்றீங்க டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த காலை வேலையில ஆவியானவரே நாங்க பிறந்தப்போ ஆவியானவரே அப்பா நீங்க எங்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க. நாங்களும் கண்மூடித்தனமான அன்பு உங்க மேல வச்சிருந்தோம்ப்பா. தகப்பனே அப்பா அறிவு பெருத்திருச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆனா சில நேரத்துல தகப்பனே எங்க அறிவின்படி நாங்க யோசிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே தயவாய் எங்களை மன்னிங்க தகப்பனே. ஒரு சின்ன பிள்ளைய போல உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை மாற்றுங்க தகப்பனே ஆவியானவரே உருமாற்றுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆதியில கொண்டிருந்த அன்பும் ஆதியில கொண்டிருந்த பக்தி வைராகியமும் எங்களுக்கு வேண்டும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மறுபடியும் எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே எங்க லைஃபை நாங்க ரீஸ்டார்ட் பண்ண தகப்பனே புதுப்பிக்க ஆவியானவரே அப்பா உம்மிடம் மறுபடியும் நாங்க ஓட தகப்பனே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்பா எப்படி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேற்றரவாளனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சிறுமையானவனை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஆவியானவரே நீங்க ஆசீர்வதிச்சது டாடி. ஆவியானவரே அப்பா ஆவியானவரே அப்பா நாங்க நினைச்சதற்கும் மேல நீங்க எங்களை ஆசீர்வதிச்சுதான் இருக்கிறீங்க டாடி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எல்லாத்தையும் உம்முடைய கரங்கள்ல நாங்க கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி தகப்பனே எங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க டாடி. அப்பா எங்களுடைய விருப்பம் இல்லப்பா. எங்களோட விருப்பம் எல்லாமே நாங்க கேட்கும் போது கிடைக்குதுப்பா. ஆனா முடிவுல தகப்பனே ஏதோ ஒரு அதிருப்தி எங்க இதுல இருக்குப்பா. அதனால தகப்பனே இந்த காலை வேலையில உங்களுடைய சமூகத்துல எங்களோட வாழ்க்கைய எங்களோட குடும்ப நபர்களை எல்லாரையும் நாங்க உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த இடத்துல ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே எங்களோட பிரத்யட்சமாக நீங்க பேசுங்க டாடி. ஆவியானவரே ஷபாராதா ரிக்கலந்தரேபோ ஷரரத ரிக்கலதரபா லுதி ரிக்கலதரபா ஷபரபரத ரிக்கலதரபா
இந்த காலை வேலையில தகப்பனே ஒரு புதிய கிருபையால புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாலா தரி கலந்தரபு ஷரர தரி கலதரபா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே அப்பா சோதரம் 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 அபராதரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. அவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஷாபாரா பரபரபரபரதரி கலதரபு ஷரரதரி கலதரபா. திதிரி கலந்தரபு ஷகலதரி கலதரபு ஷரரதரி கலதரபா. அவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே அப்பா அந்த ரப சிபிரிபிரி கலந்தரபு ஷரரதரி கலதிரபா. ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா நாங்க எதனால விசேஷித்தவங்க தகப்பனே, நீங்க எங்களோட இருக்கிறதுனாலையும் நீங்க எங்களோட வர்றதுனாலும் தான் தகப்பனே. நீங்க இல்லாம தகப்பனே நாங்க ஒன்றுமே இல்லப்பா. நாங்க சைவர் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு தெரியும்பா நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு. இந்நேரம் ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே எங்களை பேசி ஆவியானவரே அப்பா பேசியே எங்களை சில காரியத்துல கொண்டிருப்பாங்கப்பா. ஆனா தகப்பனே எல்லா காரியத்துல இருந்து தகப்பனே எங்களை நீங்க வச்சிருக்கீங்க. ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோட இருக்கிறதுனாலதான்ப்பா இதெல்லாம் நடக்குது. ஆவியானவரே நாங்க உங்களை விட்டு போயிருந்தோம், நீங்க என்னைக்கு எங்களை விட்டு போகலப்பா. நாங்க உங்களை விட்டு நாங்க போயிருந்தோம்னா இந்நேரம் நாங்க ஆவியானவரே நாங்க இருந்த இடம் தெரியாம போயிருந்திருக்கோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீர் எங்களோட இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபாராதரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. தேவ ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆமென். ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஆமென். தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றிப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீர் தந்த அபிஷேகம் நல்ல அபிஷேகம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே பாபா ஷாபா ராதாரி கலந்தரபோ ஷரரதரி கலந்தரபா. எங்க ஏக்கம் எங்களோட ஆவியானவரே தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், சந்தித்த கர்த்தர், இனியும் சந்திக்கிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் தகப்பனே. எங்களை நீங்க நடத்தி வந்தீங்கன்னா இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவும் எங்களை நடத்துவீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷாபாராதா ரிக்கலந்த ரேபோ ஷரராத ரிக்கலதரபா. தேவ ஆவியானவரே அப்பா இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதா ரிக்கலந்த ரேபோ ஷரராத ரிக்கலந்த ரபோ ஷரராத ரிக்கலதரபா. டாடி ஆவியானவரே அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் கொடுத்த பரிசுத்தமான அபிஷேகம் தகப்பனே ஆவியானவரே அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும்பா. ஆவியானவரே எங்களுக்கு உண்டான நுகங்கள் எல்லாம் எங்களுடைய அபிஷேகத்தினாலேயே முறிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஆவியானவரே நாங்க கேட்கிறோம்ப்பா. வராது ரிக்கல் அந்த ரேபோ ஷரரத ரிக்கலதரபா. தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷாபாராத ரிக்கல் அந்த ரபோ ஷரரத ரிக்கலதரபா. டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பராதரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராதாரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. எங்களுக்காக நீங்க தகப்பனை எல்லாவற்றையும் செஞ்சீங்கப்பா. எங்களுக்காக தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க ஒரே பேரான குமாரனை அனுப்பி தகப்பனே இவ்வளவா எங்களிடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னு என்ற ஆவியானவரே உம்முடைய அன்பை நாங்க அப்பா தெரிந்து கொள்றதற்கு நீங்க எங்களுக்கு காமிச்சிருக்கீங்கப்பா. ஆவியானவரே சிலுவையின் ஆவியானவரே மரணம் தகப்பனை கெட்டு போனவங்களுக்கு, பைத்தியமானவங்களுக்கு தகப்பனே இது பைத்தியமா இருக்குப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே அது எங்களுக்கோ ஜீவ பலன், தேவ பலன். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே சிலுவையில நீங்க அப்பா அந்த ரத்தத்தை சிந்தலைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுப்பா. ஆவியானவரே சிலுவையில நீங்க அந்த ரத்தம் ஆவியானவரே எங்களுக்காக மட்டும் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்காக நீங்க மறிச்சீங்க. நாங்க எப்படி தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே
அந்த ரத்தத்தை நாங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நாங்க ருசி பார்த்திருக்கோமோ அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா என் ஜனங்கள் ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா எங்க குடும்பங்கள் எல்லாரும் தகப்பனே ருசி பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கணும்பா. என் ஜனங்கள் ஆவியானவரே ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் எங்க குடும்பத்துக்காக தகப்பனே அப்பா. ஆவியானவரே இந்த ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க அதுக்குதானப்பா இந்த உலகத்துக்கு வந்தீங்க. ஆவியானவரே அப்பா பூமியில பூலோகத்துல ஒரு மனுஷனும் கெட்டு போறது அப்பா ஒரு ஆத்மாவும் கெட்டு போறது அப்பா உமக்கு சித்தம் இல்ல பிரியம் இல்லன்னு ஆவியானவரே நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே. எங்க குடும்பத்துல இருக்கிற நபர்களும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் ஷாபாராதாரி கலதரபா ரட்சிக்கப்படணும்பா. நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. இந்த காலத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க குடும்பத்துல தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா ராபா லாதா ரிக்கல் அந்த ராபா ஷாரா ராதா ரிக்கல் இந்த ரேபோ ஷாதா ரிக்கல் இந்த ரேபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிவிங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே கடைசி காலம்ன்றதை எங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே இன்னும் நாங்க எங்க குடும்பத்தை இப்படியே அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்பா அப்பா சோத்திரம் தகப்பனே உங்களுடைய வருகையில ஆவியானவரே நாங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க குடும்பம் விட்டு போனா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா இவ்வளவு நாள் தகப்பனே எங்க குடும்பத்துல நீங்க வச்சிருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்பா. தயவாய் ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நீங்க வழிவாசல திறங்க. எங்க குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்ய நீங்க வழிவாசல திறங்கப்பா. நீங்க தான்ப்பா ஆளுகை செய்யணும். வேற எந்த ஒரு பிசாசுக்கும் இடம் இல்ல அதிகாரம் இல்ல. என் தேவ ஆவியானவர் அப்பா சோத்திரா வலுதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா அப்படியாக தகப்பனே எங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் எங்க குடும்பம் மீது இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவ தூதர்களை கொண்டு தகப்பனே அக்கினி மதிலாக தகப்பனே எங்க குடும்பத்துல உள்ள நபர்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்களே எல்லாவற்றையும் அப்பா சோதரம் தகப்பனே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே நாங்க பண்ண போற பிரேயர் பாயிண்ட்ஸை நீங்க கொடுங்க. என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் நீங்க சித்தமா வச்சிருக்கீங்களோ உங்க இருதயத்துல ஆவியானவரே பாரமான காரியங்கள் என்னென்ன காரியங்களோ ஆவியானவரே அந்த 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 பாரங்களை எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. ஆவியானவரே ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. ஆவியானவரே ஷாபா லாதாரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா ஆவியானவரே தாவீது அப்பா உங்களுடைய ஜனங்களுக்காக அவ்வளோ ஆவியானவரே அப்பா போராடினாங்க. அதான் தகப்பனே தாவீது ஜனங்களை அப்பா பிரியமா இருந்ததுனால உங்க இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை மன்னிக்க முடியாத குற்றங்களா இருந்தாலும் ஜனங்களை நேசித்ததுனால தகப்பனே ஆவியானவரே தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன்னு நீங்க சொன்னீங்க. அதே போல தகப்பனே இந்த ஆத்துமாக்களை நாங்க நேசிக்க இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண தகப்பனே எங்களுக்கு ஆவியானவரே அப்பா ஆத்தும பாரத்தை தாங்க. ஆத்தும பாரத்தோடு ஆவியானவரே ஷாத்தாரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் தம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடன் செல்லாதிருக்கிறீர். சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும்
சக்கந்தமுமாக வைக்கிறீர். ஆமென். சோ இதுல 3வது வசனம்க்கா 44:3 நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரம் புயமும் முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. சோ ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கிறதுக்கு அது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவர் பிரியம் வச்சுட்டார். அதனாலதான் இன்னி வரைக்கும் வந்து அந்த தாவீதோட சந்ததி வந்து ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு உலகத்தை. சோ அவர் வந்து நம்ம மேல பிரியமா இருக்கும்போது நம்மளை ரட்சிக்கிறாரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த நாட்டை கைப்பற்றினாங்க அப்படின்னா அவங்களால முடியவே முடியாது. ஒவ்வொரு நம்ம போர், அதாவது அந்த மைல்ஸ்டோன் போர் மாதிரி செங்கடல் 2ஆ பிளந்தது, அதுக்கடுத்து யோர்தானு, ஏன் ஈவன் தாவீது வந்து கோலியாத் அடிக்கும் போது கூட அங்க கர்த்தரோட கரம் இருந்துச்சு. தாவீது மட்டும் அங்க வந்து அந்த பெலிஸ்தியர்ட்ட இருந்து அந்த ஜனங்களை ரட்சிக்கல. ஏன்னா முன்னாடி வந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க. எப்படி கோலியாத் விழுந்தாங்கன்னா முகம் குப்புற, இங்க இருந்து அடிச்சாங்கன்னா பின்னாடி பின்னாடி கூட்டிதான் அவங்க விழுந்திருக்கணும். ஆனா முகம் குப்புற விழுந்தாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ இங்க கல்லை விட்டு அறிஞ்சோடனே பின்னாடி வந்து கர்த்தரோட கரம் கோலியாத்த வந்து என்ன பண்ணுன்னா முன்னாடி தள்ளுது. சோ எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க, கர்த்தர் வந்து ஜனங்கள் மேல பிரியமா இருந்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவங்க ரட்சிப்பதாங்க. அதான் அழகா இருக்கும். நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய வலது கரம் உம்முடைய புயம் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்கள் ரட்சித்தது. அவரோட முகத்தின் பிரகாசம் வந்து எப்போனா அந்த மோசே வந்து மலையில இருந்து இறங்கணும் போது அந்த பிரகாசம் வந்து அவங்கள இது பண்ணும். அப்போ மோசேட்ட அவங்க எல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவரோட முகத்தின் பிரகாசம் அந்த பிரகாசமே வந்து என்ன பண்ணுதுன்னா ஜனங்களை வந்து ரட்சித்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அதே போல நம்ம ஜெபம் பண்ணும் போதும் ஏசப்பா அந்த ஜனங்களை நான் அப்படிதான் சொல்றேன், அந்த ஜனங்களை மட்டும் மேல்தான் பிரியமா வச்சிருக்கீங்களா நீங்க ரட்சிக்கிறதுக்கு? எங்க ஜனங்கள் மேலயும் பிரிய வைங்கப்பா, எங்க குடும்பம் மேலயும் பிரிய வைங்க, நீங்க ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சோ இன்னைக்கு வார்த்தை அப்படின்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டுல 249. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரகம், இப்பொழுதே இரட்சணிய நாள். சோ நம்ம ஒரு காரியம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்திருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது, இல்ல ஒரு ஊழியம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இதை நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம், நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்றது, எப்ப நம்ம ஜெபம் பண்ணோமே இன்னும் ஆண்டவர் வந்து எந்த நாள்னு சொல்லலையே. அதாவது ஆண்டவரோட சித்தத்தின்படி நேத்து ஒரு வசனம் வாசிக்கும் போது அழகா ஆண்டவர் சொல்லியிருந்தார், என்னுடைய சித்தத்தின்படி நீ எதை என்னோட சித்தத்தின்படி நீ கேட்கிறன்னு இருக்கேல, அப்போ அதுக்கு வந்து நான் செவி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான்ல அது மட்டும் வாசிப்போம், நான் திடீர்னு ஞாபகம் வருது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கும். யோவான் 5 இல்ல அந்த வசனம் எனக்கு தெரியல. அதுல ஆனா அழகா இருக்கும். ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு, என்னுடைய சித்தத்தின்படி நீ வந்து கேட்டிருக்க, அதனால வந்து உனக்கு நான் செவி கொடுத்தேன்னு நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ நம்ம வந்து இன்னைக்கு 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சோ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு காரியம் வந்து கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தைரியம் வேணும். அழகா சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த தைரியம் என்ன தைரியம் அப்படின்னா, ஏதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, ஏசப்பா நான் இந்த காரியம் வந்து எனக்கு நான் செய்யணும்னு நான் தோணுது, ஆனா இது வந்து உம்முடைய சித்தமா இருக்கணும், உம்முடைய சித்தமா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு எந்த காரியம் நீங்க எடுத்தாலும் அந்த வேர்டு வந்து முக்கியம். ஏசப்பா உங்களுக்கு சித்தமா இருந்துச்சு அப்படின்னா தைரியமா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதை எங்களுக்கு நடத்துங்க அப்படின்னு அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு காரியத்தை வந்து அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு செவி கொடுப்பேன். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம்
கொண்டிருக்கிற தைரியம். சோ தைரியமா நம்ம சொல்லலாம், அவரோட சித்தத்தின்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். அடுத்த வசனத்திலே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். சோ அப்படி நம்ம ஒரு காரியத்தை வந்து அவரோட சித்தத்தின்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி செவி கொடுக்கிறார் அப்படின்னா அதை நம்ம என்ன கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். சோ அறிந்திருக்கிறோம்னா நம்ம முன்னாடியே தெரியும், கர்த்தர்ட்ட நான் கேட்டேன்னா இது கிடைக்கும். அது எப்போ எப்படி அப்படின்றதுதான் அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வந்து பாக்குறோம். அனுக்கிரக காலத்தில், அதாவது கர்த்தர் நம்ம மேல ஒரு அனுக்கிரகம் இருக்கும் அவருக்கு. அந்த அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுப்பேன். சோ நம்ம கேக்குற காரியம், நம்மளோட கேக்குற விருப்பம் எல்லாமே வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும். அப்படி கேக்குறது கர்த்தர் செவி கொடுப்பார் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கோம். நம்ம கர்த்தர் செவி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம என்ன கேக்குறோமோ அதை பெற்றுக்கொண்டோன்னு அறிந்திருக்கிறோம். சோ இது எல்லாமே தெரியும். இப்ப நம்ம ஒரு பிரேயர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரேயர் பாயிண்ட் நடக்கும். அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா கர்த்தர் செவி கொடுத்துட்டாரு. அந்த அனுக்கிரக காலம், நம்ம இதுக்கு வந்து குறித்த காலம்னு இப்போ நிறைய காலம் வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. சோ அனுக்கிரக காலத்துல கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வேண்டிய அந்த காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். சோ கர்த்தர் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த நாள் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தொடங்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல ஜெபம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு தனிப்பட்ட பிரகாரமா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு கண்டிப்பா. இல்ல வேற ஏதோ ஒரு நீங்க பர்டிகுலரா டேட்டோ டைமோ நினைச்சு நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது இதுதான் அந்த நாள், இதுதான் நான் சொன்ன அந்த அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். சோ இந்த நாள்ல நீ என்னுடைய சித்தத்தின்படி என்ன கேக்குறியோ அதை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த வசனத்தை வந்து நம்ம தியானிப்போம். நம்ம இந்த ஒவ்வொரு வசனம் வரும்போது நம்ம அறிக்கை இடணும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வந்து நம்ம தியானிக்கிறோம்னா இந்த நாள் இந்த வசனத்தை எனக்கு கூட நீங்க பேசுறீங்க ஏசப்பா, இதன்படி எனக்கு நடத்துங்க. சோ எந்த நேரத்திலயுமே உங்களுக்கு இக்கட்டான ஏன்னா இந்த 24 மணி நேரத்துல இக்கட்டான சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையின் மூலமா எனக்கு பேசுனீங்கல்ல. இப்ப சப்போஸ் ஏதோ ஒரு காரியம் வந்து நடக்க போகுது, அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா பிரியமா இருந்தபடியினால் ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு எனக்கு என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களே, இந்த காரியத்துல இருந்து என்னை விடுவீங்க ஏசப்பா. சோ இதுதான் நம்ம ஆண்டவரோட அனுதினமும் எந்நேரமும் அவரை வந்து என்ன பண்ணணும், அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். தாவீது சொல்லியிருப்பாங்க, இரவும் பகலும் நான் வந்து அவருடைய வேதத்துல பிரியமா இருந்தேன், தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரிதான் இக்கட்டான சூழ்நிலைமையெல்லாம் அவன் அந்த வசனத்தை வந்து அறிக்கையிடுறதுதான் தியானிக்கிறது. சோ நம்மளும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இன்னைக்கு இது பண்ணும்போது 2 காரியம் நம்ம பார்த்தோம். ஒண்ணு, ஆண்டவர் பிரியமா இருந்தபடினால ரட்சித்தார். அதே போல நம்மளுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம இதை சொல்லி அறிக்கையிடணும். 2வது வந்து நான் கேட்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் எனக்கு தெரியும். நான் அவரோட சித்தத்தின்படிதான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு காரியம் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஏசப்பா, இது உம்முடைய அனுக்கிரக காலம்னு எனக்கு தெரியும், உம்முடைய ரட்சணிய நாள், நீங்க எனக்கு உதவி செய்கிற நாளுன்னு எனக்கு தெரியும். சோ இந்த நாள்ல என்னோட காரியத்தை நான் துவங்குறேன் அப்படின்னு நம்ம வாரத்தின் முதலாம் நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை அவரோட அனுக்கிரக காலத்துல ரட்சணிய நாள்ல நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம விசுவாசிக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே நாங்க ஒரு காரியத்தை துவக்க இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இன்னைக்கு நாங்க வசனத்தை தியானிச்சு நாங்க துவங்குறோம்ப்பா. அது என்ன காரியம் நீங்க எங்க மனசுல வச்சிருக்கீங்களோ, நாங்க நினைச்சிருக்கோமோ தகப்பனே, அந்த காரியத்துக்காக நாங்க உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். இதுல தகப்பனே கேட்டுக்கொண்ட காரியங்கள் நாங்க பெற்றுக்கொண்டோம்ப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம், அறிக்கை இடுகிறோம். அடுத்து தகப்பனே அறிக்கையிட்ட நாவு சாட்சி சொல்லுகிற நாவாக மாறும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நாங்க ஜெபித்த எல்லா காரியத்தையும் இது பண்றோம்ப்பா. ஆவியானவரே விசேஷமாக எங்க மதுரை பட்டணத்துல தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, அங்க உள்ள ஜனங்களை பாருங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா என்ன நியாய தீர்ப்பு வந்தாலும் உண்மை அண்டி கொண்ட ஒரு நபரு கூட தகப்பனே கெட்டு போனதில்ல, அழிந்து போனது இல்லைன்னு நாங்க வாசிக்கிறோம். ஆவியானவரே அப்பா நோவா காலத்துல
எத்தனை அழிவு இருந்தாலும் நோவாவின் குடும்பம் ஆவியானவரே அப்பா உம்மை அண்டிக் கொள்ளுகிற குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டதுப்பா. ஆவியானவரே எங்க மதுரை பட்டணத்துல தகப்பனே ஆவியானவரே இந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி என் ஜனங்கள் எல்லாம் தகப்பனே மதுரை பட்டண ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரணும்ப்பா. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா மதுரை பட்டணம் மட்டும் இல்லப்பா, இந்த எங்க இந்திய தேசம் தகப்பனே ஆவியானவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சீர்கேட்டுக்கு துணை போகாதபடிக்கு என் தகப்பன் ஆவியானவரே இந்த தேசத்தை நீங்க மூடி மறைச்சு கொள்ளுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா. உம்மை முழுவதுமாக நம்புற ஜனங்கள் எழும்பணும்பா. ஆவியானவரே எழும்பி எல்லாரிடத்திலே போகணும் ஆவியானவரே அப்பா. வேதத்துல எழுதியிருக்கிறது சத்தியம், கர்த்தருடைய வருகை சத்தியம். ஆனா தகப்பனே ஆவியானவரே சகல ஜாதியின் இடத்திலும் உம்முடைய சத்தியம் செல்லாத வரைக்கும் உம்முடைய வருகையும் தாமதிக்கப்படும்பா தகப்பனே ஆவியானவரே அப்பா. சகல ஜனத்துக்கும் போய் புறப்பட்டு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. எங்கள் மூலமாக தகப்பனே சுவிசேஷம் சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா தகப்பனே ஆவியானவரை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க டாடி.